மட்டன் குருமா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு மட்டன் 1/4 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கப் தேங்காய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கசகசா 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. மட்டன் குருமா பண்ணுறதுக்கு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடுங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது இதில் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இதில் மட்டனை சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. 2 உருளைக்கிழங்க நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர நல்லா வதக்கிடுங்க. இதிலே உங்களுக்கு மட்டன் பாதி வெந்துடும். இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் குக் பண்ணி எடுத்துருங்க. விசில் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டன் நல்லா வெந்து குருமா ரெடி ஆயிரும். கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா கமன்னு மட்டன் குருமா ரெடி. இதை நீங்கள் பரோட்டா, கீ ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது கூட மட்டன் குருமா வச்சு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.